ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஒன் பாட் ரெசிபி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச இந்த தேங்காய் பால் சாதம், இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் கேப் விழுந்துருச்சுங்க, வீடியோ போட முடியல. ரிலேஷனில் நிறைய மேரேஜெலாம் அட்டன் பண்ணோம், அதனால் கொஞ்சம் ரெகுலராக என்னால் வீடியோ கொடுக்க முடியல, லாங் வீடியோ. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி இந்த தேங்காய் பால் சாதம், இது நல்லா ஒயிட்டாக புலாவ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை எப்படி உதிராக பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பேராதரவை கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு முழு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஆஃப் பாயில் ரைஸ், அதுதான் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1.5 அழகு, 2 வெங்காயம், 1 கேரட்டு, நல்லா ஒரு கப்பு கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி, காரத்துக்கு நல்ல காரம் இருக்கிற பெரிய பச்சை மிளகா 2, இன்னும் கூட ஒரு மிளகா போடலாம். இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்குங்க, அதனால் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால் சாதம் ஸ்வீட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா மசாலா சாமானும் தாளிச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அனாசிப்பூ, ஸ்டார் முக்குன்னெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்தால் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் வாசனைக்கு. வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா. இந்த வெங்காயத்தை போட்டு லேசாக ஒரு வதக்கிட்டு, எதையுமே நம்ம பிரியாணிக்கு, வெஜ் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்கள் அந்த வெங்காயத்தை வதக்குனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கேரட்டு, ஃப்ரெஷ் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். எங்கிட்ட பீன்ஸ் இல்லைங்க, உங்கள்கிட்ட இருந்தால் பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஃப்ரெஷ் பட்டாணி, கேரட்டு, வெங்காயம் மட்டும் வச்சு தாளிச்சிருக்கேன். எதுவுமே இல்லை வீட்டில் வெஜிடபிள் அப்படின்னா கூட இருக்கிற வெஜிடபிளை வச்சு ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி செய்யலாம். ஒரு 3 பல் பூண்டுங்க, ஒரு சின்ன துண்டு விரல் நீட்டுக்கு இஞ்சி எடுத்து நல்லா மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன். 1 டீஸ்பூன், நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை போக நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. 1.5 அழகு ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரொம்ப வாசனையாக இருக்கும், சாதம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் கிட்ட நீங்கள் நெய் சேருங்க, மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த நெய்யும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கிட்டத்தட்ட 1.5 அழகு அரிசி, இது 4 பேருக்கு. நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த அரிசியை ஊற வச்சுருக்கேன். முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஊறி இருக்குது. இப்போ இந்த டம்ளரால் தான் நான் அரிசி அளந்தேன். அதே டம்ளரால் 2 டம்ளர் கிட்ட தேங்காய் பால் இருந்த தேங்காய் பால் எவ்வளோ இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல 1 டம்ளர் விட்டுட்டேன். இப்போ 2வது டம்ளர் தேங்காய் பால். இதிலே தண்ணிப்பால், திக்குப்பால்னு 2 பாலும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேங்க. ஒரு முழு தேங்காய், கண்டிப்பாக ஒரு முழு தேங்காய் பால் எடுக்கணும். அப்போ தான் 1.5 அழகு அரிசி அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ எனக்கு 2.5 டம்ளர் கிட்ட கொஞ்சம் இந்த பால் கிடச்சிது. பெரிய டம்ளர் 2.5லேருந்து 2.25 டம்ளர் கிட்ட இந்த பால் இருக்குது பாருங்கள். விட்டுட்டேன் எல்லாத்தையும். இப்போ மீதி 1/2 டம்ளருக்கு நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். மொத்தம் 1க்கு 2, அரைக்கு 1, அந்த மாதிரி 3 டம்ளர் நான் கணக்கு பண்ணிக்கிட்டேன். உங்கள் ரைஸ் எவ்வளோ தண்ணி தாங்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக விட்டுக்கோங்க. இப்போ டோட்டலாக 2.5லேருந்து 2.25 டம்ளர் தேங்காய் பால், ஒரு 1/4 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இன்னும் நான் உப்பு போடலை. இந்த டம்ளரால் தான் 1.5 டம்ளர் ரைஸ் அளந்தேன். அதே டம்ளரால் நான் உங்களுக்கு அளவு சொல்லிட்டேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போடலை. இன்னும் உப்பு போட்டுட்டு ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ப்ரெட்டு கூட நெய்யில் பொரித்து போடலாம். நான் பொரிக்க போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை பண்ணி ப்ரெட்டு துண்டு கடைசியாக ஆட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட ப்ரெட்டு இருக்குது அப்படின்னா, வீட் ப்ரெட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கிளறி விடுங்க. இது கொதிக்கட்டும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெப்பர் பொடி பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சிட்டிகை பெப்பர் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னுமே பிரமாதமாக இருக்கும் தேங்காய் பால் சாதம். இது எல்லாம் சேர்ந்து கொதிச்சிருச்சுங்க. இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மில் வச்சுக்க போகிறேன். கரெக்டாக இது 2 விசில் கற்றட்டும்.
ஒரு 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் உங்கள் குக்கர் பார்த்து நீங்கள் சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. சாதம் நல்லா மலர்ந்து வரும். இப்போ இதில் நான் 2 விசில் விட போகிறேன். 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சாதம் உதிராக பொலன்னு உதிர்ந்து வரும். இப்போ எனக்கு 2 விசில் வந்துருச்சு. 2 நிமிஷம் சிம்மிலையும் வச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ ப்ரெட்டு துண்டு வந்து ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரௌன் கலரோடையே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் போட்டு கடாயில் நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதை வந்து சில பேர் எண்ணெயில் பொரித்து கூட சேர்ப்பாங்க. அது ரொம்ப திகட்டுங்க. சாப்பிடும்போது நமக்கு திகட்டும், அப்படியே சாப்பிடவே முடியாது. அந்த ப்ரெட்டு துண்டை கடிக்கும்போது அதுலேருந்து அப்படியே எண்ணெய் வரும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை நீங்கள் நெய் விட்டு இந்த மாதிரி லேசாக வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். மத்தியானம் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசனையில் இருந்தீங்கன்னா இந்த 1 பாட் ரெசிபி தேங்காய் பால் சாதம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ப்ரெட்டு வந்து பொரித்து போட்டால் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் வறுக்கிறேன். நெய் விட்டு இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்ல ப்ரௌன் கலரில் நான் வந்து வறுக்க போகிறேன். வறுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது ஆறின பிறகு அப்படியே முறுமுறுன்னு கிறிஸ்பி ஆகிடும். இப்போ நான் குக்கர் திறக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். சாதம் அப்படியே பொலன்னு உதிர்ந்து வரும். இப்போ மறுபடியும் மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து நல்லா முறுமுறுன்னு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ப்ரெட்டு துண்டு அதையும் சேர்க்குறேன். ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறேன். உங்கள்கிட்ட ஆவக்காய் மாங்காய் இருந்தது, லெமன் ஊறுகாய் இருந்ததுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா பானுகாய் மேடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.